புனிதமிக்க முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் குறிப்பாக முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த நாட்களை நாம் எப்படி பயனுள்ளதாக கழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நற்கூலியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இன்றைய வீடியோவில் முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நாம் தவறவிடாமல் செய்ய வேண்டிய 3 மிக முக்கியமான அமல்களைப் பற்றித்தான் விரிவாகப் பார்க்கப் போகிறோம். முதலாவது மற்றும் மிக முக்கியமான அமல் நோன்பு நோற்பது. முஹர்ரம் 10ஆம் நாளை நாம் ஆஷூரா தினம் என்று அழைக்கிறோம். இந்த நாளில் நோன்பு நோற்பதைப் பற்றி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, இதற்கு முந்தைய ஓராண்டின் பாவங்களுக்கு அது பரிகாரமாகும் என நான் அல்லாஹ்வை எண்ணுகிறேன் என்றார்கள். நூல் முஸ்லிம். சிந்தித்துப் பாருங்கள் சகோதரர்களே, ஒரே ஒரு நாள் நாம் வைக்கும் நோன்பு நம்முடைய கடந்த ஒரு வருட கால பாவங்களை மன்னிக்கச் செய்கிறது என்றால், இந்த வாய்ப்பை நாம் எப்படி தவறவிட முடியும்? இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சுன்னத் இருக்கிறது. யூதர்களும் இந்த 10ஆம் நாளில் நோன்பு நோற்றார்கள். அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நபியவர்கள், நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோற்பேன் என்று கூறினார்கள். எனவே நாம் நோன்பு நோற்கும்போது முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்களும் சேர்த்து நோன்பு நோற்பதுதான் மிகச்சிறந்த சுன்னத்தாகும். ஒருவேளை 9ஆம் நாள் தவறினால் 10 மற்றும் 11 ஆகிய நாட்களிலோ நோன்பு நோற்கலாம். இரண்டாவது முக்கிய அமல் தர்மம் செய்தல் மற்றும் குடும்பத்தினரை மகிழ்ச்சியாக வைத்திருத்தல். புனிதமிக்க இந்த மாதத்தில் நாம் செய்யும் நற்காரியங்களுக்கு நன்மைகள் அதிகம். உங்களால் இயன்ற அளவு ஏழை எளியவர்களுக்கு இந்த நாட்களில் தர்மம் சதகா செய்யுங்கள். அது பணமாகவோ உணவாகவோ இருக்கலாம். அதேபோல் ஒரு பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் அறிஞர்கள் வழிகாட்டும் ஒரு நற்செயல் என்னவென்றால், இந்த ஆஷூரா நாளில் நம்முடைய குடும்பத்தினருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல உணவுகள் சமைத்துக் கொடுத்து அவர்களுக்கு தேவையானவற்றை தாராளமாக வாங்கித் தந்து மகிழ்ச்சிப்படுத்துவதாகவும். நம் குடும்பத்தினர் மீது நாம் காட்டும் அன்பும் அக்கறையும் கூட அல்லாஹ்விடத்தில் பெரும் கூலியை பெற்றுத்தரும் ஒரு அமல்தான். மூன்றாவது முக்கிய அமல் அதிகப்படியான இஸ்திக்பார் மற்றும் பிரார்த்தனை. ஆஷூரா என்பது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ரவேலர்களையும் ஃபிர்அவ்னிடமிருந்து காப்பாற்றிய ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க நாள். அதாவது அல்லாஹ் தன் அடியார்களின் பிரார்த்தனையை ஏற்று அவர்களுக்கு பெருவெற்றியை தந்த நாள். எனவே இந்த முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய நாட்களில், குறிப்பாக நோன்பு திறப்பதற்கு முன்னால் உள்ள நேரங்களில் அல்லாஹ்விடம் கையேந்தி உங்களது தேவைகளை அதிகம் கேளுங்கள். நம்முடைய பாவங்களை எண்ணி அழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அதிகம் இஸ்திக்பார் செய்யுங்கள். வாழ்க்கையை நேர்வழியில் கொண்டு செல்ல இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வரும் இந்த முஹர்ரம் 9, 10 ஆகிய புனித நாட்களை வெறும் விடுமுறை நாட்களாகவோ அல்லது சாதாரண நாட்களாகவோ கடந்து போய்விடாதீர்கள். நோன்பு நோற்போம், தர்மம் செய்வோம், நம் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து இந்த ஆஷூரா நாளின் முழுமையான நன்மைகளையும் நமக்கு வழங்கியருள்வானாக. ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் ஒரு பெரிய மலை போல நம் மனதை அழுத்திக் கொண்டிருக்கிறதா? சில நேரங்களில் நம் பாவங்கள் கடல் நுரையின் அளவை எட்டிவிட்டதோ என்று இதயம் பாரமாகிவிடுகிறதா? இந்த பாவச் சுமையிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய தூய்மையான தொடக்கத்தை நம் வாழ்வில் ஏற்படுத்த மாட்டோமா என்று ஏங்குகிறீர்களா? ஆம் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். ஏனென்றால் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமான இந்த புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தின் அருள் நிறைந்த நாட்களில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆனால் மிக எளிமையான திக்ர் ஒன்று இருக்கிறது. அதை நமக்கு கற்றுத்தந்தவர்கள் நம் உயிருக்கு உயிரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதர சகோதரிகளே, முஹர்ரம் என்பது சாதாரண மாதம் அல்ல. இது ஷஹ்ருல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்துக் கூறப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதங்களில் நமக்கு நாமே அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான். இதன் பொருள், இந்த மாதங்களில் செய்யும் நன்மைகளுக்கு அதிக நற்கூலியும் பாவங்களுக்கு அதிக தண்டனையும் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க மாதத்தில் நாம் பாவ மன்னிப்பு கோருவது மிக மிக அவசியம். இஸ்லாமிய புத்தாண்டு இந்த மாதத்தில்தான் தொடங்குகிறது.
ஒரு புதிய ஆண்டை ஆரம்பிக்கும்போது கடந்த கால தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் கையேந்தி அழுது பாவ மன்னிப்பு கோரி ஒரு தூய்மையான உள்ளத்தோடு இந்த ஆண்டைத் தொடங்குவது எவ்வளவு அழகான ஒரு விஷயம். அதற்கு நமக்கு ஒரு பெரும் பொக்கிஷமாக இருப்பதுதான் திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூர்வது. அல்லாஹ்வை நினைவு கூர்வதை விட இதயத்திற்கு இதமான, ஆன்மாவுக்கு அமைதி தரும் ஒரு செயல் வேறு இருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. அப்படியானால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அவற்றை மன்னித்துத் தரக்கூடிய அந்த அற்புதம் வாய்ந்த திக்ர் எது? வாருங்கள், அதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு நாளில் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ் என்று சொல்கிறாரோ அவருடைய பாவங்கள் கடலின் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றன. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிந்தித்துப் பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு எளிமையான ஒரு திக்ர், எவ்வளவு மகத்தான ஒரு வாக்குறுதி. இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹதீஸை விளக்கும்போது இது குறிப்பாக நமது அன்றாட வாழ்வில் ஏற்படும் சிறு சிறு பாவங்களை அழிப்பதாக கூறுகிறார்கள். அப்படியானால் பெரும் பாவங்களுக்கு என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கலாம். கவலைப்படாதீர்கள், இந்த திக்ர் பெரும் பாவங்களுக்குரிய உண்மையான பாவ மன்னிப்பு கோருதலுக்கு நம்முடைய இதயத்தை திறந்து விடுகிறது, நம்மை தயார்படுத்துகிறது. இது அல்லாஹ்விடம் முழுமையாக சரணடைவதற்கான முதல் படி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ். அல்லாஹ் தூயவன், அவன் எல்லா குறைகளிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் நீங்கியவன். அவன் பூரணமானவன், பரிசுத்தமானவன். மேலும் அவனது புகழைக் கொண்டு நான் அவனை துதிக்கின்றேன். இந்த உலகிலுள்ள அனைத்து புகழும் போற்றுதலும் அவனுக்கே உரியது. என் நாவிலிருந்து வரும் இந்த துதியும் கூட அவன் எனக்கு அளித்த அருளால்தான் சாத்தியமாகிறது. இந்த 2 வார்த்தைகளையும் இணைத்துச் சொல்லும்போது அல்லாஹ்வை போற்றிப் புகழ்ந்து அவனை தூயவன் என நான் துதிக்கின்றேன் என்ற அழகான பொருள் கிடைக்கிறது. இதைச் சொல்வதற்கு நமக்கு எவ்வளவு நேரமாகும்? ஒரு சில நிமிடங்கள் போதுமே. ஆனால் அதற்கு கிடைக்கும் பரிசு கடல் நுரை அளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அல்லாஹ்வின் தூதருடைய நற்செய்தி. சுப்ஹானல்லாஹ். ஒருமுறை நபித்தோழர் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, இறைவனை துதிக்கும் சொற்களில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் தன் வானவர்களுக்காக அல்லது தன் அடியார்களுக்காக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ் என்பதையே தேர்ந்தெடுத்துள்ளான் என்று பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இந்த திக்ர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, சொல்வதற்கு எளிதானது, ஆனால் மறுமையில் நன்மை தீமை நிறுக்கப்படும் தராசில் மிகவும் கனமானது. இப்போது இந்த திக்ரை எப்படி எப்போது ஓத வேண்டும் என்ற கேள்வி எழலாம். ஹதீஸில் தெளிவாக யார் ஒரு நாளில் 100 முறை சொல்கிறாரோ என்று கூறப்பட்டுள்ளது. ஆம், ஒரு நாளைக்கு 100 முறை. இதை ஒரே அமர்வில் சொல்ல வேண்டுமா? இல்லை, அப்படி எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு வசதியானதைப் போல பிரித்துச் சொல்லலாம். உதாரணமாக, ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் 20 முறை எனப் பிரித்துக் கொள்ளலாம். அல்லது காலை மற்றும் மாலை நேரங்களில் தலா 50 முறை சொல்லலாம். இதில் முக்கியம் எண்ணிக்கை என்பதை விட உள்ளத் தூய்மைதான். இதற்கு குறிப்பிட்ட நேரம் என்று எதுவும் இல்லை. நீங்கள் நடக்கும்போதும் அமர்ந்திருக்கும்போதும் பயணத்திலும் வேலைகளுக்கு இடையிலும் என எந்த நேரத்திலும் உங்கள் நாவுகள் இந்த திக்ரினால் ஈரமாக இருக்கலாம். இருப்பினும் பஜ்ர் தொழுகைக்குப் பிறகும் மக்ரிப் தொழுகைக்குப் பிறகும் ஓதுவது மிகவும் சிறப்பானது.